கேப்டன் அவர்கள் செல்லாத ஊரே இல்லைன்னு சொல்ற அளவு தமிழ்நாடு முழுக்க கேப்டன் அவர்கள் என் மக்களே என்று உங்களுக்காக அவர் குரல் கொடுத்தது இந்த காற்றிலே கலந்திருக்கிறது. கேப்டன் எங்கேயும் போதமா நம்ம கூடயே தான் இருக்கார். அவரோட ஆசீர்வாதத்தில் தான் இங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்தது. இந்த கூட்டத்திலையும் நம்ம தலைவர் இங்கதான் இருக்கார். அவர் உலகத்திலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை. இந்த உலகத்திலேயே அவருக்கு மிகவும் பிடிச்ச உணவு மதுரை உணவு. அவருக்கு இந்த உலகத்திலேயே பிடித்த மனிதர்கள் யாருன்னா மதுரையை சேர்ந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளை நீங்க தான். அதனால தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார், நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை மட்டும் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன். அந்த நம்பிக்கை தான் என்னை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. இது என்ன பூமி? மடப்புறம் காளியம்மனுடைய பூமி இது. என் கண்களிலே நீங்கள் எல்லாம் காளியின் அவதாரங்களாக, சக்தியின் அவதாரங்களாக தான் என் கண்ணில் தெரியுறீங்க. அந்த மடப்புறம் காளியம்மன் கோவில், இங்க சிவபெருமான் கோயில் எவ்வளவு விசேஷம்னு உலகத்துக்கு தெரியும். அங்க அஜித்குமார் அவர் என்ன தப்பு பண்ணாரு? யார் அந்த நிகிதான்ற பேட்டியா? இன்னைக்கு அஜித்குமாரை புடிச்சு அடிச்சு கொல்றீங்களே, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பெண்ணை யாராவது இதுவரைக்கும் என்கொயரி பண்ணீங்களா? அது சொல்றது உண்மையா பொய்யா, என்ன அதுக்கு பின்னாடி இருக்கு, யாராவது அது ஆராய்ச்சி செய்தீர்களா? யார் அந்த நிக்கிதா? அவங்க அம்மா கூட்டு வந்தாங்களா? கார் பார்க் பண்ண சொன்னாங்களா? கார்ல நகை இருந்துச்சுன்னா அதுக்காக விசாரணை என்று கூட்டு போய் அடிச்சு போனா எந்த வகையில நியாயம்? அந்த அம்மாவும் இன்னைக்கு 10 மாசம் சுமந்து தானே அந்த குழந்தைங்களை பெற்று எடுத்திருக்காங்க. கணவர் இல்லாமல் அந்த 2 பையனை வளர்க்க அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்ப்புகளுக்கும் நானும் ஒரு அம்மா, நீங்களும் ஒரு அம்மா. அந்த அம்மாவின் வழி அந்த பெண்களுக்கு, அம்மாக்களுக்கு தான் அது தெரியும். அதை விட்டுட்டு இன்னைக்கு விசாரணை என்ற பேர்ல அந்த பையனை அடிச்சு கொல்றீங்கன்னா உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க? இன்னைக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஒரு குழந்தைய 10 மாசம் பெற்று வளர்த்த அந்த அம்மாக்கு தான் அந்த குழந்தைய அடிக்கிற முதல் உரிமை. கண்டிப்பாங்க, அரவணைப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அந்த அம்மா செய்வாங்க. அடுத்தது அப்பா. அதுக்கு அடுத்தது யாருக்கு அடிக்கிற உரிமை? ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். சரியா படிக்கலைன்னா அந்த குழந்தையை நல்வழிப்படுத்த ஆசிரியர்கள் தான். அதுக்கு அடுத்து அந்த மிகப்பெரிய பொறுப்பை இன்னைக்கு அரசாங்கம் யார் கையில கொடுத்திருக்கு? காவல்துறை கையில கொடுத்திருக்கு. ஆனா காவல்துறை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காவல்துறையா இது? காவு வாங்கும் துறையாக, மக்களை வஞ்சிக்கும் துறையாக, மக்களை ஏமாற்றும் ஒரு துறையாக, லஞ்ச ஊழலுக்கு அடிப்பட்ட ஒரு துறையாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. காவல்துறையினரே உங்களை கேட்டுக்கொள்கிறேன், விசாரணைக்கென்று அழைத்து சென்றால் விசாரணை மட்டும்தான் செய்யணும். அவர்களை அடிப்பவோ துன்புறுத்தவோ எதுவுமே நிரூபிக்க முடியாத போது எப்படி அந்த பையனை நீங்க அடிச்சு கொள்றீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க? உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டம் ஏதோ இன்னைக்கு கூடணும், அஜித்குமாருக்காக ஒரு போராட்டத்தை நடத்தணும் போகணும்ன்றது இல்ல. நீங்க இன்னைக்கு கண்துடைப்பு நாடகமாக கைது செய்து இன்னைக்கு அந்த 5 காவலர்களை வச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு எஃப்ஐஆர் கூட போடல என்ற செய்தி வரும் பொழுது உண்மையிலேயே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நீதி அரசர்களை நான் தலை வணங்குகிறேன். நீதி அரசர்கள் இதை கையில எடுத்து உண்மை நிலையை வெளியே கொண்டு வர இன்னைக்கு நீதி அரசர்களே வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி உண்மை நிலை வெளியே தெரியும். அந்த பையன் சும்மாவே திருடிட்டாங்கிறீங்களே, இப்படியேதான் நடந்துச்சு. மதுரையில் என்ன நடந்தது? கண்ணகி கோவலன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா கண்ணகி கற்புக்கரசி, அவருடைய கணவர் அந்த கால் சலங்கை திருடிட்டாருன்னு சொல்லி பாண்டிய மன்னர் அவரை தூக்கிலிட இந்த மதுரையவே எரித்தால் அந்த கற்புக்கரசி கண்ணகி அவர்கள் விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று கொலை செய்து படுபாதக செயலில் ஈடுபடுவர்கள் யாராக இருந்தால் நிச்சயமாக நமக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அந்த தண்டனை நிச்சயம் கிடைக்கும்.
அதனால நீங்க வெறுமனே கூட்டு போய் ஒரு 5 பேரை ஜெயில வச்சுட்டு ஜாமீன்ல வெளியே விட்டுறலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்க கண்ணகியாக மடப்புறம் காளியாக நிச்சயமாக நீதி அரசர்கள் முன்னாடி அந்த கொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு தீர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நிச்சயமாக மக்கள் சார்பாக நாங்கள் பதிய வைக்கிறோம். இன்னைக்கு அந்த பையன் மிளகா பொடி போட்டு உடம்பு ஃபுல்லா காயம் பட்டு மொத்தம் 45 இடங்களிலே காயம், உள்காயம், வெளிகாயம், எலும்பு முறிவு, லங்ஸ், பிரெயின், ஹார்ட்ல எல்லாம் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆட்டோல ஏற்றும் போதே இறந்து போயிட்டான். ஆனா மக்களை ஏமாற்ற ஆட்டோவில ஏற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாதிரி கூட்டு போய் கேப்டன் போற ரமணா பாத்தீங்களா, செத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரியே செத்த பையனை ஆட்டோவில ஏற்றி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன்னு ஏமாற்றி இந்த காவல்துறை நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும். அந்த கயவர்களை தூக்கிலிடப்பட வேண்டும். மனித உயிரை பறிக்கின்ற அந்த வேலை யார் உங்களுக்கு கொடுத்தா? கையில ஒரு லட்டி, பிரவுன் ட்ரெஸ் போட்ட நீங்க என்ன தேவ தூதர்களா? நீங்க கிடையாது. நீங்களும் ஒரு மனிதர், சக மனிதர். ஒரு ஆடு கோழிய வெட்டினாலே நம்ம எவ்வளவு ஃபீல் பண்றோம். சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டா எவ்வளவு ஃபீல் பண்றோம். என் மனிதர்கள் இல்லையா? நீங்க காக்கி சட்டைய போட்ட கல்வி நிச்சயம் படிச்சவர்களா இல்லைங்களா? அந்த பையன் கதறான், ஒரு எவிடன்ஸ் கூட வரக்கூடாதுன்னு நீங்க பிளான் பண்ணி கோயில் பேக் சைட்ல வச்சு அடிச்சீங்களே. ஆனா கடவுள் இருக்கான்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து அந்த வீடியோ பதிவு செஞ்சு இன்னைக்கு உலகத்துக்கு காமிச்சாரு. அங்கதான் நிக்கிறாங்க மடப்புறம் காளியம்மா. அங்கதான் அம்மா நிக்கிறாங்க. கடவுள் மடப்புறம் காளி தாய் சத்தியத்தின் மட்டும்தான் இன்னைக்கு தெய்வம் நிற்கும். எப்போ அந்த பையன் அவ்வளவு தூரம் அழுகிறான், கத்துறான், மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? காவல்துறை அதிகாரிகளை இன்னைக்கு அவங்க குடும்பத்துல 5 பேர் சேர்ந்து ஒரு 10 பொம்பளைங்களை உட்கார வச்சு எங்க குடும்பத்துக்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு லேடிஸ விட்டு அது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. அரசு பிள்ளையும் கிள்ளி விடுறது இவங்கதான், தொட்டில ஆட்ட விடுறதும் இவங்கதான். இப்ப உங்க ஹஸ்பண்ட் யாரும் இறக்கலையே. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளுடைய குடும்பங்கள் இன்னைக்கு நீலி கண்ணி வடிக்கிறாங்க ரோட்ல உட்கார்ந்து. ஏன் அவங்களை அடிச்சு கொண்டு பண்ணும்போது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நீங்களும் தானே ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தானே நீங்க. அப்போ நீதி கிடைக்கணும் என்றால் அனைவரும் ஒன்று சேரணும். கேப்டன் அடிக்கடி சொல்வார், தப்பு பண்ணா தண்டனை அனுபவித்தே தீரணும், உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். எனவே இந்த காவல்துறை அதிகாரிகள் வெறும் எஃப்ஐஆரோ வெறும் கண் துடைப்புக்காக ஜெயில இருக்கிறதோ யாரும் ஏத்துக்க முடியாது. நிச்சயமாக சிபிஐயும் நீதி அரசர்களும் கண்டுபிடிச்சு என்ன ஆக்சுவல் அங்க நடந்தது என்பதை மக்களுக்கும் வெளி உலகத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கணும். உண்மை